ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் இட்லியும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், உடைச்ச கடலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கையில் அடிபட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹெவியான ஒர்க் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்து சட்னி தாளித்து கொட்டிக்கிட்டேன். அடுத்து வந்து இட்லி ஊற்ற போகிறேன். எங்களோடது வந்து எண்ணெய் தடவி யூஸ் பண்ணுற மாதிரியான இட்லி பாத்திரம். 21 இட்லி வேக வைக்கலாம் ஒரே டைமில். ஸோ ஒரு பாத்திரம் வேக வச்சாலே சரியாக இருக்கும் எல்லாருக்குமே. அதனால் எல்லா தட்டுலேயும் முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா எல்லா தட்டுலேயும் வந்து இட்லி வார்த்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றியாச்சு. ஸோ தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இட்லி வார்த்து எடுத்து வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமே ஆகிடும். ஸோ இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்து டீ காஃபி குடித்த பாத்திரத்துலேருந்து இப்போது ப்ரிப்பரேஷன் பண்ண பாத்திரம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்து வைக்க போகிறேன். நம்ம சமையல் வேலை செய்யும்போதே அப்பப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோனாலே நமக்கு வந்து பாத்திரம் ரொம்ப சேராது. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்பப்போ சேர்கிற பாத்திரம் 2-1 அப்பப்போ கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான பாத்திரம்லாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்கி பாத்திரம் தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ பாத்திரம்லாம் கழுவி வச்சதுக்கப்புறமா இட்லி வெந்துருச்சு. அந்த கேப்லேயே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ இப்போ இட்லி பாத்திரம் மட்டும் கழுவுனாலே போதும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான சுட சுட இட்லியும் நல்ல மணமான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி லஞ்சுக்கு கூட ரொம்ப ஹெவியாக நான் பிளான் பண்ணல. ஒரு சாதம் மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃப்ரைடு எக் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். அந்த நெய் வந்து நல்லா காஞ்சதுமே அதில் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம் அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை எல்லாத்தையுமே வந்து அந்த நெய்யில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ டைரெக்டாக நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்கிறேன். ஒரு சாதம் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நெய்யில் வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே இறங்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். வெங்காயம் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கினா தான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உடச்சி வச்ச 3 முட்டை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து நல்லா பிரண்டு வரணும். தனித்தனியாக உதிராக வர வரைக்கும் நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம பொடி வகையெல்லாம் சேர்க்கணும். நம்ம முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டையில் நல்லா கலந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மெயினாக பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா முட்டையோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு. எப்போவுமே வந்து முட்டை சேர்த்ததுக்கப்புறமா பொடி வகையை சேர்த்தோன்னா தான் ஒரு சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா வந்து ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். சீரக சம்பா அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்து செய்கிறேன். 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி விடுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் அளவு கம்மியாகவே விடணும். அப்போ தான் வந்து சாதம் உதிர் உதிராக கிடைக்கும். நான் ரைஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரிப்ரேஷன் டைம் அளவு ஊறினா கூட போதும். நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிர் உதிராக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ஒரு அவசரத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.